வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் விஜயகுமார், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது ஜப்பான் யோகோஹாமாங்கிற இடத்துல இருந்து நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். இங்கே நம்ம கவனித்தது வரைக்கும் இங்கே உள்ள மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, இங்கே நாம் எப்படி இவங்களோட கல்ச்சர்லேருந்து டிஃபர் ஆகிறோம், இல்லை என்னென்ன ஒற்றுமைகள் இவங்ககிட்டக்கும் நமக்கு அவங்ககிட்ட இருக்குது, இவங்களுடைய குடும்ப அமைப்பு வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, இவங்களோட பொழுதுபோக்கு எப்படி இருக்குது, இந்த மக்களுடைய அன்றாட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, இவங்களோட புரிதல் எப்படி இருக்குது, இது மாதிரியான விஷயங்களை நான் கவனிச்சது வரைக்கும் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பொதுவாக ஜப்பானிய மக்கள் பார்க்குற போது இவங்க ரொம்ப ஹெல்பிங் மைண்டடாக இருக்காங்க. நீங்கள் ஒரு தெரியாமல் ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, இல்லைனா அவங்களோட இடம் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாருனையும் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அவங்களே அவங்க மொபைலில் சர்ச் பண்ணி நல்லா இருக்கேன் ராஜராஜன் நல்லா இருக்கேன், அவங்களே உங்களோட மொபைலில் சர்ச் பண்ணி உங்கள் கையை பிடிச்சி நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பாசமான, அதே சமயத்தில் ரொம்ப கைண்டான மக்களாக இருக்காங்க. ரொம்ப மெல்லிய மனசு கொண்ட மக்களாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் லைஃப் ஸ்டைல். இவங்களோட லைஃப் ஸ்டைல் இங்கே மாதிரி பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா பஞ்சுவல் விஷயத்தில் அப்படி ஒரு பஞ்சுவல்ங்க. நீங்கள் இதை எப்படி நம்ம ஒருத்தர் 2 பேர் பஞ்சுவலாக இல்லாமல் இருக்க விஷயத்த நம்ம இந்தியாவோட ஒட்டுமொத்தமான ஒரு சிம்பிளாக அடையாளப்படுத்துகிறோமோ, அது மாதிரி இங்கே இந்த மக்களே அப்படிதான் இருக்காங்க. அந்த மக்களே ஒரு பஞ்சுவல்னா இந்த நாட்டோட சிம்பிளாக தான் மாற்றிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் பஞ்சுவலாக இருக்காங்க. ட்ரெயின்லாம் ஒரு 1 minute 30 seconds அப்படின்னா 1 minute 30 seconds கரெக்டாக நிற்கும். அந்த அளவுக்கு பயங்கர பஞ்சுவல். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் எத்தனை மணிக்கு போய் சேரும் அப்படிங்கிறதே மினிட் அண்ட் செகண்ட்ஸில் தான் அவங்க அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பயங்கர பஞ்சுவல் விஷயத்தில் அவங்க அவ்வளோ கரெக்டாக இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா சுத்தம். நீங்கள் எங்கேயும் அசிங்கமான இடத்தையோ இல்லைனா பொதுமக்கள்கிட்டே இருக்க அந்த செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எங்கேயானும் ஒரு பேப்பரில் குடிச்சிட்டிங்க இல்லைனா எதாவது சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா கீழே போட்டுற மாட்டாங்க. அதை பத்திரமா அவங்க பையில் வச்சுட்டு எங்கே டஸ்ட் பாக்ஸ் இருக்கோ அங்கே டஸ்ட்பின் பாக்ஸ் இருக்கோ அதில் ப்ராப்பராக போட்டு போகிற அந்த கல்ச்சர் இருக்குது. அதே சமயத்தில் அங்கங்கே லைட்டாக அதை வயலேட் பண்ணி போகிற ஆட்களும் அங்கங்கே இருக்க தான் செய்கிறாங்க. நான் ஒட்டுமொத்தமாக ஜப்பானிய மக்கள் அப்படியே ஒரு டியூன் பண்ண மாதிரி இருப்பாங்கங்கிற நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டாம். இருக்காங்க, எப்பயுமே ஆல்வேஸ் எங்கேயுமே எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்க தான் செய்யும். அது மாதிரியான ஆட்களும் இங்கே இருக்காங்க. அதே சமயத்தில் ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு மெஜாரிட்டியான விஷயமா பார்க்குற போது க்ளீனாக இந்த நாட்டை சுத்தமாக வச்சுக்கணும். இந்த நாட்டுக்கு வர்ற மற்ற மக்கள் இந்த நாட்டு மேலே ஒரு நம்பிக்கையோட போகணும் அப்படின்னுங்கிற விஷயம் அவங்க மனசில் நல்லா இருக்குது. ஒரு விஷயம் நான் உங்களுக்கு எப்படி சொல்லுவேன்னா, நான் ஒரு ரோலர் கோஸ்டரில் ரொம்ப த்ரில்லிங்காக அப்படியே சரன்னு போகணும்ல, அந்த மாதிரி ஒரு போகணும்னு ஆசைப்பட்டதுனால நான் கொஞ்சம் ஒரு தீம் பார்க் மாதிரி இங்கே இருக்குது பக்கத்தில் சீ பேரடைஸ் தான் அங்கே போயிருந்தேன். அப்போது எனக்கு இங்கே நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் சும்மா பெரிய எல்லாத்துக்கும் இங்கே க்யூ நிற்கிறது ப்ளஸ் டிக்கெட் வாங்குறதுங்கிறதெல்லாம் ரொம்ப விஷயத்தில் ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே மெயின் என்னென்னா எல்லா மிஷினும் இங்கே இங்கிலீஷ் பெருசாக இருக்கிறது இல்லை, எல்லாமே ஜாப்பனீஸ் மொழியில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய ட்ராவல் கார்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணி அதில் பைசை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ட்ரெயினில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு லேடி பெரிய க்யூவில் உள்ள அந்த ரோலர் கோஸ்டரில் போகிறதுக்கு நின்றுட்டு இருந்த லேடி, நான் ஸ்ட்ரகிள் ஆகுறேன் கொஞ்சம் கஷ்டப்படுறேன்னு அவங்க க்யூவில் விட்டுட்டு எனக்கு கூட அந்த மிஷினில் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துட்டு அப்புறமே நான் கூட்டிகிட்டு போய் அங்கே இது பண்ணாங்க. ஸோ ஐ ஹாவன்ட் சீன் ஹர் பிஃபோர். ஆனால் அந்த கைண்ட் இருக்குல்ல, இது நான் ஒருத்தர் 2 பேரை வச்சு சொல்லலை, நிறையா பேரை பார்த்ததை வச்சதுக்கப்புறம் ஓகே இந்த நாட்டினுடைய மெஜாரிட்டியான மக்கள் இந்த கண்ணோட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு சொல்கிறேன். இவங்களோட பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப சின்ன நாடு தான். இது ரொம்ப சின்ன நாடு. பொழுதுபோக்குன்னு வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம நாட்டில் இருக்க மாதிரி ஒரு பெரிய கொண்டாட்டம், திருவிழா, அப்புறம் ஒரு திருவிழாவுக்குள்ளே நிறைய கலை நிகழ்ச்சிகள், நான் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா விஷயம் பண்ணுறது,
அந்த விஷயம் இங்கே மிஸ்ஸிங். இங்கே வந்து இவங்களுடைய பொழுதுபோக்கே வந்து ஒரு பெரிய 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 பில்டிங், அதில் வந்து லைட்டிங் எஃபெக்ட்ஸ் கொடுக்கறது, ஸ்பீக்கர்ஸ் வச்சு பாட்டு கேட்கறது, அப்புறம் பிரம்மாண்டமான லைட்டிங் எஃபெக்ட்ஸ் பார்க்கறது, அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் பார்க்கறது, அப்புறம் வீடியோ கேம்ஸ் பார்க்கறது. இதுதான் உங்களோட மெயின் பொழுதுபோக்காக இருக்கே தவிர நுண்ணிய கலைகள் சார்ந்த விஷயங்கள்ல இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் ஒரு மாரியம்மன் பண்டிகையோ இல்லை ஏதோ ஒரு பண்டிகை நடக்குது அப்படின்னா கூட இப்போ கேட்குறீங்கல்ல, இது வந்து ஆம்புலன்ஸ் சவுண்டு பக்கத்தில் போயிட்டுருக்கு, இங்கேயோ போயிட்டுருக்கு. இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் பக்காங்க, எல்லாமே பக்கா. நீங்கள் வந்து எங்கேயான ஒரு இடத்துல டிராஃபிக் ரூல்ஸ் மீறிட்டு போகிறீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே கேமரா இருக்கும், நீங்கள் அங்கே ட்ராக் பண்ணி எடுப்பாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. பக்காவாக எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு டிக்கி எல்லாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அதனால இங்கே டிராஃபிக்கை வயலேட் பண்ணுறது, சுய ஒழுக்கங்கிற சார்ந்த விஷயத்த வந்து ரொம்ப ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க, அதை சிஸ்டமைஸ் ஆக்கியிருக்காங்க. அதனால் இந்த விஷயம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த நாட்டை வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, மதிக்கக்கூடிய விஷயமா மாற்றுது. சுய ஒழுக்கம் மிக்க மனிதர்கள் இங்கே நிறைய அதிகம். இதுக்கு முன்னாடி என்ன பேசிகிட்டு இருந்தோம், கலாச்சாரங்கள் விஷயங்களில் வந்து இவங்களுக்குள்ள கிமோனோ அப்படிங்கிற ஒரு ட்ரெஸ் லேடிஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஜென்ஸ்க்கும் கிமோனோங்கிற ஒரு ட்ரெஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், அதோட இது பார்த்தீங்கன்னா ஃபுல் உடம்பையும் மறைச்ச மாதிரி. நம்மளுடைய சுடிதார் டைப் இருக்குல்ல, பொண்களோட சுடிதார் டைப் இருக்குல்ல, அதை லைட்டாக ஒத்த மாதிரி இருக்குது. அப்புறம் நம்மளுடைய குர்தா ப்ளஸ் கீழே முண்டு வேஷ்டி கட்டுவோம்ல, அந்த டைப்பில் வந்து ஜென்ஸ்க்கான கிமோனோ டைப் இருக்குது. இதுதான் இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் இங்கே இருக்குது. இவங்களோட வீட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். கீழே இது எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் இருக்குது. இதுக்கு